ஸ்லாங்கூர் ஷா ஆலம் சித்தியா ஆலம் இரவு சந்தையில் பன்றி இறைச்சிகள் திறந்த வெளியில் விற்கப்படுவது குறித்து பெண் ஒருவர் கேள்வி எழுப்பியிருப்பது வைரலாகியுள்ளது. அப்பெண் டிக்டாக்கில் பதிவேற்றிய 30 வினாடி வீடியோ பாக் கிறிஸ்பி எனப்படும் மொறு என பொறிக்கப்பட்ட பன்றி இறைச்சிகளை விற்கும் அங்காடி கடையை மையப்படுத்தியிருந்தது. முஸ்லிம்களும் அங்கு வியாபாரம் செய்கின்றனர். அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் எப்படி பன்றி இறைச்சியை பொதுவில் விற்கலாம் என அப்பெண் கேட்டார். வீடியோவின் கீழே மஜ்லிஸ் பண்டாராயா ஷா ஆலம் என்ற ஹேஷ்டேக்கையும் அவர் வைத்துள்ளார். அவ்வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் மத்தியிலும் குழப்பம். அந்த இரவு சந்தையில் தான் ஹலால் உணவுகளுக்கு தனி பக்கமும் ஹலால் அல்லாத உணவுகளுக்கு தனி இடமும் உள்ளதே, அப்படியென்றால் பன்றி இறைச்சி வியாபாரி மீது என்ன தவறு என சிலர் கேட்டனர். இவ்வேளையில் இரவு சந்தை உள்ளிட்ட பொது இடங்களில் பன்றி இறைச்சியை திறந்த வெளியில் விற்க அனுமதி இல்லை என MBSA எனப்படும் ஷா ஆலம் மாநகர மன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இரவு சந்தைக்கான ஹலால் விதிமுறைகளில் அது இடம்பெற்றுள்ளதாக சினார் ஹரியான் நாளேட்டிடம் MBSAவின் பொது உறவு அதிகாரி முகமது ஷாரிஃப் கூறினார். வைரலான சம்பவத்தை விசாரித்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பன்றி இறைச்சி வியாபாரியின் உரிமம் மீட்டுக் கொள்ளப்படும் என்றும் அவர் சொன்னார். பன்றி இறைச்சி விற்பனையை அதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்களிலோ அல்லது மூடரங்கு சந்தைகளிலோ மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்றார் அவர்.